ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 10/1/2024 புதன்கிழமை, மார்கழி 25 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குறுந்தொழில் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தெளிவு உண்டாகும். முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஒப்பந்த பணிகளில் இருந்து வந்த தாமதம் குறையும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். ஊக்கம் நிறைந்த நாள். நவகிரக வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி எண்ணங்கள் மேம்படும். பரணி ஆர்வம் ஏற்படும். கிருத்திகை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வரவேண்டிய வரவுகள் கிடைக்கும். முகத்தில் பொலிவு மேம்படும். பழைய பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகள் கிடைக்கும். புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். வியாபார நிமித்தமான நுட்பங்களை அறிவீர்கள். உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும். நன்மை நிறைந்த நாள். முருகன் வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை கருத்துக்கள் வேறுபாடுகள் நீங்கும். ரோகிணி தீர்வு கிடைக்கும். மிருகசிரீட்சம் நுட்பங்களை அறிவீர்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள் கிடைக்கும். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் ஏற்படும். பரிவு நிறைந்த நாள். காளி வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். மிருகசிரீட்சம் அனுசரித்து செல்லவும். திருவாதிரை ஆலோசனைகள் கிடைக்கும். புனர்பூசம் அலைச்சல்கள் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு நினைத்த பணிகளை முடிப்பதில் காலதாமதங்கள் உண்டாகும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். இரகசியமான சில முதலீடுகள் மேம்படும். திடீர் பொறுப்புகளால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். மறைமுகமான போட்டிகளை சமாளிப்பீர்கள். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். அசதிகள் குறையும் நாள். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு நன்மையை உண்டாக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். புனர்பூசம் தாமதம் உண்டாகும். பூசம் சோர்வு ஏற்படும். ஆயில்யம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். மாற்றம் உண்டாகும் நாள். விநாயகர் வழிபாடு நன்மையை சேர்க்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். மகம் முன்னேற்றம் உண்டாகும். பூரம் மாற்றம் ஏற்படும். உத்திரம் மதிப்பு உயரும். கன்னிராசி அன்பர்களுக்கு அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களின் வழியில் முக்கியத்துவம் உண்டாகும். பணி நிமித்தமான பயணங்கள் கைகூடும். சொந்த ஊர் பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். அரசு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். மாணவர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டாகும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும். செலவு நிறைந்த நாள். முருகர் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் முக்கியத்துவம் ஏற்படும். ஹஸ்தம் சிந்தனைகள் மேம்படும். சித்திரை வாய்ப்புகள் அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்ட சில வேலைகள் முடியும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப உயர்வுகள் உண்டாகும். தொல்லைகள் குறையும் நாள். சிவபெருமான் வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை ஒற்றுமை அதிகரிக்கும். சுவாதி விரயங்கள் நீங்கும். விசாகம் உயர்வு ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு குழப்பமான சிந்தனைகளால் சோர்வு உண்டாகும். வருமான பற்றாக்குறை பற்றிய எண்ணங்கள் மேம்படும்.
வாகன வழியில் திடீர் செலவுகள் உண்டாகும். குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நினைத்த காரியங்களை நிறைவேற்ற உழைப்பை அதிகரிக்க வேண்டும். கல்வி பணிகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும். நிதானம் வேண்டிய நாள். சிவபெருமான் வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் சோர்வு உண்டாகும். அனுஷம் விட்டு கொடுத்து செல்லவும். கேட்டை ஆர்வமின்மை ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். சகோதரர் வழியில் உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். சுப காரிய முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். அமைதி வேண்டிய நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் உதவிகள் கிடைக்கும். போராடம் முயற்சிகள் கைகூடும். உத்திராடம் சாதகமான நாள். மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சில வரவுகள் உண்டாகும். குழந்தைகளின் வழியில் அனுகூலமான சூழல் ஏற்படும். அரசு வழியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மாற்றமான திட்டங்களின் மூலம் நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். எதிர்ப்புகள் குறையும் நாள். பரமேஸ்வரி வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். உத்திராடம் வரவுகள் உண்டாகும். திருவோணம் தீர்ப்புகள் கிடைக்கும். அவிட்டம் திறமைகள் வெளிப்படும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். எதிலும் சிக்கனமாக செலவழிப்பீர்கள். பழைய வேலையாட்களை மாற்றி அமைப்பீர்கள். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். கலை சார்ந்த பணிகளை நுட்பங்களை அறிவீர்கள். தெளிவு பிறக்கும் நாள். துர்க்கை வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மீனராசி அன்பர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளவும். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும். வேலையாட்களில் ஒத்துழைப்பு தாமதமாக கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். உறவுகளை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பழமையான செயல்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சிக்கல்கள் அகலும் நாள். காயத்ரி வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி அலைச்சல்கள் ஏற்படும். உத்திரட்டாதி அறிமுகம் உண்டாகும். ரேவதி ஆர்வம் ஏற்படும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.